நமது புதியுகம் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2 திருத்தலமும் திருவருளும் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நம்ம எல்லாரையுமே திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் ஒவ்வொரு ஆலயத்திற்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கோவிலை பற்றியும் கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமிகளுடைய கதைகளையும் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லித்தராங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சுவாமிக்கு ஏற்ற மாதிரியான பிரசாதத்தையும் நம்மளுடைய கிச்சனில் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு என்ன நமக்கான கதை காத்துட்ருக்கு, என்ன சமைக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2 திருத்தலமும் திருவருளும். வெள்ளிக்கிழமை வந்தாலே நம்மளை திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் ஒவ்வொரு கோவிலுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கோவிலை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய சுவாமிகளுடைய நமக்கு தெரியாத மறந்து போன கதைகள் எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கு அம்மா நம்மளை புது பெருங்கலத்தூர் RMK நகரில் இருக்கக்கூடிய அருள்மிகு செல்வ விநாயகர் மற்றும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இங்கே செல்வ விநாயகர் பேருக்கு ஏற்ற மாதிரி சும்மா ஜொலிக்கிறாரு விநாயகர். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா சார். நீங்கள் சென்னை சுற்றியே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படிலாம் கோவில்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு வாரம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம விநாயகர் ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ விநாயகர் பற்றின என்ன கதைமா இன்னைக்கு சொல்ல போறீங்க? இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்னா, விநாயகர், கஜமுகன், அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் சொல்லிகிட்டே வருது. ஏகதந்தன் அப்படின்ற ஒரு பேரும் உண்டு. அந்த ஏகதந்தன் அப்படின்ற பேர் எதுக்கு வந்ததுன்னா, அவருக்கு பார்த்தீங்கன்னா 1.5 தந்தம் தான் இருக்கும். அது எல்லா கோவில்லையுமே நீங்கள் பார்க்கலாம். ஒன்று ஃபுல்லாக இருக்கும், ஒன்று ஹாஃபில் இருக்கும். அது எதனால் நடந்தது அப்படின்ற அந்த காரண காரியத்தையும் அந்த பெயர் வந்ததுக்கான காரண காரியத்தையும் நான் இப்போ சொல்கிறேன். ஒரு தடவை வியாசர் மகாபாரதத்தை நம்ம அந்த பெரிய மாபெரும் காவியத்தை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முயற்சி பண்ணிட்டுருக்கு. பட் நமக்கு தோணினதெல்லாம் யாராவது நம்ம கூட சேர்ந்து கடன்னு நம்ம சொல்ல எழுதுறவா இருக்கணுமே அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறார். அப்போ தபஸ் பண்ணிட்டுருக்கார், இது எப்படியாவது நிறைவேற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு. பிரம்மா வர்றார். அப்போ பிரம்மா அவர்கிட்ட கேட்குறார், உங்களுக்கு என்ன கவலை, எதுக்கோசரம் இவ்வளோ கவலைப்பட்டு நீங்கள் தபஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு. நான் இந்த மாதிரி மகாபாரத காவியத்தை நான் எழுதணும். அது மனிதர்களோட வாழ்வியலில் எல்லா பாகத்தையும் அவளுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு காவியமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது எப்படி நானே அதை எழுதுறதுன்னு எனக்கு தெரியலை. எனக்கு யாரானு எழுதுறவா இருந்தால் பரவாயில்லையா இருக்கும். இது விக்னேஸ்வரரை தவிர யாரால் எழுத முடியும். அதனால் நீங்கள் விக்னேஸ்வரரை நோக்கி தபஸ் பண்ணுங்க, அவர் உங்களுக்கு எழுதி கொடுத்தாருன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு. சரின்னு இவர் பிரம்மாவுடன் சொல்லிட்டு போனதுக்கப்புறமா வியாசர் உடனே ஜபம் பண்ணுவார். விக்னேஸ்வரர் அவருக்கு பிரத்யட்சமாவர். அப்போது அவர் கேட்பார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னது. நான் இந்த மாதிரி மாபெரும் காவியத்தை எழுத போகிறேன், அது உலக மக்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய ஒரு காவியம். நீங்கள் அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமானா கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. எனக்கு எங்கேயாவது சந்தேகம் வந்ததுன்னா அந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட சந்தேகம் கேட்கறது, நீங்கள் அந்த இடத்துல நிறுத்திட்டு என்னுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்தாப்பில் இருக்கிறத நீங்கள் சொல்லணும். சரி அப்படின்னு வியாசர் ஒத்துக்கிறார். வியாசர் கேட்குறார், எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. நான் சொல்லுறத எந்த செகண்டுமே தங்கு தடை இல்லாமல் எழுதிகிட்டே இருக்கணும். நீங்கள் எழுதுறதை நிறுத்தவே கூடாது. அது உங்களுக்கு ஓகேவா? சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த காவியத்தை எழுத ஆரம்பிக்கிறான். வியாசர் சொல்லிகிட்டே இருக்க இவரும் எழுதிகிட்டே இருக்க அந்த எழுத்தாணி உடஞ்சி போயிடுது. உடஞ்சி போனதும் நிறுத்தக்கூடாதே, நம்ம நிறுத்த மாட்டோன்னு வியாசருக்கு சொல்லியிருக்கோமேன்னு அவருக்கு உடனே தன்னுடைய தந்தத்தை உடச்சி அதை எழுத ஆரம்பிக்கிறார். அது எழுதி முடித்ததுக்கு அப்புறம் தான் வியாசருக்கே தெரியறது இவர் தன்னுடைய தந்தத்தை தியாகம் பண்ணி அந்த இதை எழுதியிருக்கார் அப்படிங்கிறத வியாசரே பார்த்துட்டு, இந்த மகாபாரதத்தை யாரெல்லாம் படிக்கிறாளோ
அவள் எல்லாம் இந்த தியாகத்தை வந்து ஒரு பெரிய, அதாவது மகாபாரதம் எடுத்த எடுப்பிலேயே ஒரு தியாகத்தை உருவேற்றி தான் அது நடக்கிறது. ஸோ விநாயகர் அவருடைய தந்தத்தை தியாகம் பண்ணி நமக்கோசரம் அதை எழுதி கொடுத்துருக்க. இது வந்து ஒரு பெருசாக போற்றப்படும். இதனால இன்னிலேருந்து நீங்கள் ஏகதந்தன் அப்படின்னும் உங்களை எல்லாரும் வர்ஷிப் பண்ணுவா அப்படின்னு சொல்லி வியாசர் அவருக்கு நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன். ஸோ அப்படி உருவானது தான் இந்த மகாபாரதம். மகாபாரதத்தை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது அதில் வந்து நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. நம்ம வாழ்வியலில் நம்ம நிதனதம் பார்க்கக்கூடிய அத்தனையும் அதில் இருக்குது. அது எப்படி கன்னிங்காக நடந்துக்கிறது, எப்படி சாமர்த்தியமாக இருக்கிறது, எப்படி ரொம்ப நல்ல பரோபகாரமாக இருக்கிறது, எப்படி ஷெல்ஃபிஷாக இருக்கிறது, அதே சமயம் எப்படி துரோகம் நினைக்கிறதும் இருக்குது. அதில் எல்லா சகலமும் நம்மளுடைய வாழ்வியலில் இருக்கக்கூடிய அத்தனையும் அந்த மகாபாரதத்தில் இருக்குது. அப்பேற்பட்ட காவியத்தை வந்து நமக்கு வேதவியாசரும் விநாயக பகவானுமா ஏகதந்தனாக இருந்து முடிச்சு கொடுத்துருக்கோம். சூப்பர்மா. ஸோ எல்லாருமே வந்து இதை நம்ம படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு அழகான ஒரு கதை இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உண்மையிலே இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இப்போது விநாயகர் ரிலேட்டடாக கிச்சனில் போய் நம்ம என்ன சமைக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அம்மா பனியாக்கல்லோட வெயிட் பண்ணுறீங்க. ஸோ விநாயகருக்கான நெய் அப்பம் பண்ணுறோம். சூப்பர். சரியா? ஓகே. அதுக்கு பச்சரிசியை வந்து நான் 2 ஹவர்ஸாக ஊற வச்சுருக்கேன். ஓகே. 2-3 ஹவர்ஸ் ஆனால் கூட பரவாயில்ல, நல்லா ஊறட்டும். அதை வந்து மிக்சியில் எடுத்துக்கலாம். 1 கப்பு அரிசி எடுத்துக்கிறேன்னா அதுக்கு 3/4 கப்பு வெல்லம் நல்லா கரைச்சி வச்சுருவோம். அந்த வெள்ளை கரைசலை விட்டு தான் இதை அரைச்சிக்கணும். அது சூடாக இருந்ததுன்னா அப்புறம் ரொம்ப அப்பம் வந்து ரொம்ப ஹார்டாகிடும். நல்லா வெள்ளை கரைசல் நல்லா ஆறட்டும். கொஞ்சம் ரெகுலர் வாட்டர் கொடுங்க. முதல்ல 2 சுற்று சுற்றிக்கலாம். இந்த வெள்ளை கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பழம், இன்னொரு 1/2 பழம். நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு ஒரு 1.5 பழம் தேவை. இந்த வாழைப்பழம் நிறையா பிடிக்கும்னா நான் 2 கூட போட்டுருக்கேன். ஸோ இந்த பழம் தான் அப்படின்னு இருக்காமா? இல்லை அப்படி இல்லை, பூம்பழம் வேணாலும் போடலாம், ஏலைக்கு வேணாலும் போடலாம். நேந்திரம் பழம் நல்ல பழுத்த பழமாக போட்டேன்னா இன்னுமே நல்ல இனிப்பாக நன்னா. இதில் வந்து இப்போது ஏலக்காய் பொடி, நல்லா அரைச்சிட்டோம்ப்பா. ஓகேம்மா. இதை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம நெய்யை விட்டு தேங்காய் பல்லாக நறுக்கி வறுத்து போட்டுக்கணும். மாதிரி பல்லாக நறுக்கியிருக்கேன். ஸோ விநாயகர் பற்றி நீங்கள் அந்த தந்தத்தால் எழுதின அந்த விஷயம் வந்து நிஜமாக இதுக்கப்புறம் எப்போ நம்ம வந்து அது வந்து தியாகத்துக்கான அடையாளம். கடவுளாகவே இருந்தால் கூட அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது வந்து தந்தம் தான். அதையே அவர் தியாகம் பண்ணி நமக்கோசரம் வந்து ஒரு காவியத்தை கொடுத்துருக்கார், மாபெரும் காவியத்தைங்கிறது. அது நம்ம எல்லாருக்குமே அது ஒரு எடுத்துக்காட்டான விஷயம். அதுதான் நிஜம். லைட்டர் கொடுங்க. இல்லை பணியாரக்கல்லை ரெடி பண்ணி இந்த இதில் வந்து கொஞ்சம் இந்த தோசை மாவும் இல்லை, இட்லி மாவும் இல்லை, அந்த லெவல் கொஞ்சம் பார்த்தேன்னா இப்படி போரிங் கன்சிஸ்டன்சியில் அது இருக்கட்டும். ஓகே. இதில் வந்து இப்போ சமையல் சோடா
ஒரு 1/4 டீஸ்பூன் நான் யூஸ் பண்ண போகிறேன். வேண்டாங்கிறவா அது போட வேண்டாம். அதே மாதிரி இதில் வேணுங்கிறவா கொஞ்சம் கோதுமை மாவு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும் அப்படின்னா கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க. சரி. இந்த குழியிலலாம் நெய் விட்டு வச்சுக்கலாம். இந்த நெய் அப்பம்ன்றது நீங்கள் கேரளாலெல்லாமும் சாப்பிட்ருக்கலாம். ஆமாம், அவெல்லாம் அதை உண்ணி அப்பம்னு சொல்லுவா. இது நல்லா பொரிச்சிட்டோம்ப்பா. பிரசாதம் எல்லாமே கூட ரொம்ப, அதாவது தேங்காய் வந்து விநாயகருக்கு எவ்வளோ முக்கியம்ன்றதையும் அதையும் நான் முன்னாடியே ஒரு கதையில் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து எதுக்கு சூறைக்காய் உடைக்கிறோம் இருக்குது, நம்மளுடைய தலையை வந்து அவருக்கு நம்ம தலைன்றதை விட நம்மளுடைய அகங்காரம் அவருக்கு சூறைக்காயாக உடைச்சி நம்ம இது பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அங்கே அர்த்தம். நெய் நல்லா காஞ்சுட்டுப்பா. நெய் காயாத விட்டுறாதீங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா உடனே சட்டுன்னு மேலே வரணும். இது ஹாஃப் குழி ரொப்பலாம் எல்லாத்துலேயும். இந்த மூடெல்லாம் வேண்டாம், அப்படியே திறந்தே இருக்கட்டும்ப்பா. இது அப்படியே நம்ம பொரிச்சுட்டுலாம் நல்லா சைட்லெல்லாம் ப்ரௌனாக ஆனதும் நம்ம திருப்பி போட்டோம்னாலே சரியாக இருக்கும். இதெல்லாம் வந்து கணபதி ஹோமத்துக்கெல்லாம் கூட இந்த இதெல்லாமும் கூட யூஸ் பண்ணிப்பா. கோதுமை மாவில் பண்ணுற அப்பமும் பண்ணுவாள். இந்த மாதிரி அரிசியை அரைச்சி இந்த மாதிரி பண்ணுறதும் ரொம்ப விசேஷம். இது வந்து நல்ல டீப் ப்ரௌனாக ஆனப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து சாஃப்டாக இருக்கும். நெய் தாம்மா அல்டிமேட். அப்படியே தாராளமாக விடும்போது அதான் இது வந்து என்னென்னா இந்த இது அவ்வளோ நீங்கள் இப்போ அரை குழியில் விட்டோம் இல்லையா, அது அப்படியே தான் இருக்கும். இந்த அப்பத்துக்கு மட்டும் ரொம்ப செலவாகாது. எப்பயுமே கோதுமை அப்போ கூட நெய் குடிக்கும், இந்த அரிசியில் பண்ணுற நெய் அப்போ நெய் குடிக்காது. ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு 2-3 தடவை திருப்பினாலே நல்ல ஒரு ப்ரௌன் கலருக்கு வரும். அந்த அளவுக்கு வேக விடணும். அது இது என்னென்னா இப்படி ஸ்லாண்டிங்காக இந்த பக்கமாக இருக்கிறதுனால அங்கேயே நெய்யெல்லாம் இந்த பக்கம் வந்துருக்கு. அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுதுப்பா. இந்த மாதிரி இருக்கணும். ஜோராக ரெடி ஆகிடுது. நீங்கள் சொன்ன அந்த ஒரு சங்கடஹர சதுர்த்தி அந்த இது நான் பண்ணேன். ஃபோட்டோ அனுப்பணும்னு நினச்சா 2 அவசரத்தில் விட்டேன். ஆக்சுவலி அம்மா தான் பண்ணாங்க, நான் இல்லை. இப்போ நான் சொல்லி அம்மா செஞ்சாங்க. இது இந்த உண்ணியப்பமும், அதாவது இது நெய்யப்பம் உண்ணியப்பம் எப்படி வேணால் நீங்கள் இது பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுவும் நிறையா நாளைக்கு வச்சுக்கலாம்.
நிறைய நாளைக்குன்னா என்ன ஒரு வாரம்லாம் இருக்காது, ஒரு 2 நாளைக்கு நீங்கள் இதை வச்சிருந்து சாப்பிட்டுக்கலாம். விநாயகரோட நெய்யப்பம். தேங்க்யூம்மா. ஸோ நெய்யப்பம் சூப்பராக மணக்க அம்மா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆமாம், நீங்களாம் எப்படி தான் சுட சுட எல்லாம் பிடிக்கிறீங்களோ, இதுக்கே நமக்கு செவந்து போயிடுச்சு. எக்ஸலண்ட்டாக இருக்கும்மா, அப்படி இருக்கு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இதில் வாழைப்பழம் தான் மெயின். ஆமாம், நம்ம எவ்வளோ நல்லா டேஸ்டான ஸ்வீட்டான வாழைப்பழம் கிடைக்கிறோ செம்மையாக இருக்கும்ல. ஏன்னா இதில் அவ்வளோ டாமினேட் பண்ணுது நீங்கள் போட்டு அந்த வாழைப்பழத்துடைய வாசனை. விநாயகருக்கான நெய்யப்பம் பச்சரிசி ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஊற வைங்கோ. 1 கப் பச்சரிசினா 3/4 கப் வெல்லத்தை எடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கணும். பச்சரிசி கொஞ்சம் தண்ணி எல்லாத்தையும் அரைச்சிக்கோங்க மிக்சியில். அந்த ஆறின வெல்லத்தையும் வாழைப்பழம் ஏலக்காய் பொடி அதெல்லாமே போட்டு மிக்சியில் நல்லா சேர்த்தா மாதிரி அரைச்சி எடுத்துட்டுருங்கோ. அதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்க இந்த தேங்காய் பாலில் கொஞ்சம் நெய்யை விட்டு வறுத்து அரைச்ச மாவுலேயே கலந்துக்கோங்க. அப்புறம் பணியாரக்கல்லை வச்சு அதில் நெய்யை விட்டு அரை குழிக்கு மாவை எடுத்து ஊற்றி நல்லா 2 பக்கமும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுத்துட்டேன்னா ஜோரான நெய்யப்பம் தயார். ரொம்ப சூப்பராக இருக்குமா. தேங்க்யூடா. இதான் இன்னும் கொஞ்சம் ஆகும்போது இது அப்படியே நல்லா திக்காயிடும். அப்படியே மேலே ஃபுல்லாக அப்படியே இதுவாகிடும், உள்ள சாஃப்டாக இருக்கும். அப்படியே வேறு இது சுட சுட இருக்கிறதே கொஞ்சம் இலகலாம். ரொம்ப சூப்பராக இருக்குமா. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு அம்மா அருமையான பிரசாதம் அண்ட் விநாயகருடைய கதையும் ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. கட்டாயம் நீங்கள் இந்த பிரசாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2 திருத்தலமும் திருவருளும். நன்றி, வணக்கம்.